ஹலோ. ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த சூப்பர் யம்மியான பிளாக் ஃபாரஸ்ட் கேக். அண்டு ரொம்ப நாளாக வந்து எனக்கு உடம்பு சரியாமல் இருந்தது, அதனால் வீடியோஸும் போடலை. அப்போ தான் வந்து எனக்கு கேக் மேலே ஒரு கிரேவிங் வந்தது. ஸோ அதனால் உடனே ஒரு கேக் பண்ண ஆரம்பிச்சது தான் இது. அண்டு முக்கியமாக சொல்லணும்னா இதோட செகண்ட் டைம் வந்து நான் இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுறது. ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். 1 கப் சுகர் அண்ட் 1/2 கப் ஆயில். ஸோ நீங்கள் தாராளமாக பட்டர் கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஆயில் பட்டர் கூட பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இது கூட ஒரு 2 எக்ஸ் வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஸோ பேசிக்கலி எனக்கு இன்னும் வாய்ஸே வரல, பட் இருந்தாலும் நான் பண்ணுறேன். அண்டு 1/2 கப்புக்கு மில்க்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சூடான மில்க் வந்து நீங்கள் ஓரளவுக்கு வார்மான மில்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து நான் 1 கப்புக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார். ஸோ இதை வந்து நம்ம சிஃப்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் மற்ற ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப்புக்கு கொக்கோ பவுடர், அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதெல்லாம் வந்து நம்ம சிஃப்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸ் பீட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ வந்து வெறும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நான் வந்து பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்பவே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீ ஹீட்டட் அவனில் வந்து நான் 175 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 40 மினிட்ஸ்க்கு வந்து நான் பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணிவிட்டு நம்ம கூல் பண்ணி நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். பிகாஸ் லேயர்ஸாக நம்ம பண்ணுறதுனால நான் இந்த பேக் பண்ணி நான் வந்து நைட்டே பேக் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே தான் நான் செஞ்சேன். ஆக்சுவலி நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இதுவும் நான் வந்து முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிக்கேன். சுகர் சிரப், இது வந்து செரி சிரப். ஸோ 1/4 கப் சுகர், 1/4 கப் வாட்டர் அண்ட் 1/2 கப் சாப்டு செரிஸ். ஸோ என்கிட்ட வந்து ட்ரைடு செரி தான் இருந்தது. ஃப்ரெஷ் செரிஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் வந்து இதை சிரப் பண்ணிவிட்டு நான் வந்து பாட்டிலில் ஜாரில் மாற்றிட்டு இதை நான் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் டே தான் நான் செய்ய போகிறேன். ஸோ அதே மாதிரி நான் விப்பிங் க்ரீமும் வந்து சில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து நான் வந்து மார்னிங் வந்து பீட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறமா நான் வந்து கேக்கை வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ நான் லேஸாக கட் பண்ணியிருக்கேன். நான் கிளிப்பிங் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் அந்த செரி சிரப்பை வந்து நான் ஃபுல்லாக வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே ஊற்றிக்க போகிறேன். ஸோ நான் ரிமைனிங் இருந்த செரியை வந்து நான் ஒரு சுகர் கொஞ்சம் பண்ணி ஒரு கார்ன்ஃப்ளவர் போட்டு ஒரு நல்ல ஒரு ஃபில்லிங்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணேன், ஒரு திக் ஃபில்லிங். ஸோ அதை வந்து நான் சென்டரில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எட்ஜஸில் வந்து நான் விப்பிங் க்ரீம் கொடுத்துட்றேன். ஸோ ரிமைனிங் செரிஸும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா மேலே வந்து ஃபுல்லாக விப்பிங் க்ரீமில் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு கோல்டே இருந்தாலும் நான் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிட்ணுன்னு க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதனால தான் வாய்ஸ் இன்னுமே எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை. ஸோ நான் வந்து ஃபுல்லாக விப்பிங் க்ரீமில் கவர் பண்ணி மேலே வந்து இன்னொரு லேயர், அப்புறமா அதே ஸ்டெப்பை வந்து நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து நான் விப்பிங் க்ரீமில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் யூஸ்வலாக பார்க்குற சாக்லேட் கர்ல்ஸை வந்து நான் மேலே போட்டுட்டு இதுக்கு மேலே செரியில் வந்து டாப்பிங்ஸ் வைக்க போகிறேன். ஸோ இது வந்து என்னோடய செகண்ட் டைம் தான் இந்த கேக்கு. பட் உங்களுக்கு ஷேப் கொஞ்சம் அப்படி இருக்கும், அதனால தான் செஃப் பை மிஸ்டேக். பட் ரெசிபி வந்து சூப்பர் டேஸ்டியாக இருந்தது. கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நான் இந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ குட் டே.